மரிய வில்சன் ஒரு ஈஸி டார்கெட். அதை விட்டுட்டு அதெல்லாம் பார்க்காம நான் உங்களுக்கு அட்வைஸ் கொடுக்குறேன், நீங்க தமிழ்ல இப்படி பேசி எனக்கு யூனிக் இப்படி தான் பேச முடியும். அக்செப்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு சேஞ்ச் பண்ண முடியாது. நான் இப்படி தான் பேசுவேன். மக்கள் புரிந்து கொள்ளுகிற வகையில் நீங்கள் நன்றாக தான் பேசினீர்கள். அதோட பிரச்சனை முடித்து அதான் சொல்றேன். மன்மிகு பேரவைத் தலைவர் ரொம்ப லைட்டர் வெயின்ல எடுத்துக்கோங்க. இல்ல பெரிய கைடன்ஸ் பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. ஏன் செயல் இதுதான். அவருக்கோசம் நான் மாத்திக்க முடியாது, எல்லாருக்கும் நான் மாத்திக்க முடியாது. இல்ல மாண்பு உறுப்பினர், மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? திமுகவை பொறுத்த வரைக்கும் மரிய வில்சனை மட்டுமே டார்கெட் பண்ணாங்கன்னா கண்டிப்பாக சில விஷயங்கள் திமுகவால் அடைய முடியும். அதே நேரத்தில் மரிய வில்சன் அவர்கள் ரொம்ப ஸ்ட்ராங் பர்சனா, இல்லை மிகப்பெரிய அளவில் அவர் பேசுகிறதுல எந்த தவறும் கிடையாதா அப்படின்லாம் பார்த்தா, சட்டமன்றத்தை இத்தனை லட்சம் பேர் பார்த்துட்ருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சும் ஒரு ஹீரோயிக் லெவலில் நான் அப்படி தான் பேசுவேன் இதுக்கு மேலே அப்படிங்கிற மாதிரி அவர் அந்த மைக்கை வச்ச விதமாக இருக்கட்டும், அதையும் தாண்டி சில விஷயங்களாக இருக்கட்டும். எனக்கு ஒரு மொழி என்னோட கிறிஸ்டியானிட்டி கற்றுக் கொடுத்துருக்கு. அன்பு மொழி, அமைதி மொழி, இரக்கத்தின் மொழி. இது பாதி பேருக்கு எவ்வளவு தமிழ் படிச்சாலும் தெரியாது. நான் பைபிள படிச்சிருக்கேன். பார்ன் கிறிஸ்டியன். தமிழா மதமா அப்படின்னு கேட்டால் நான் தமிழ் அப்படின்னு சொல்லுவேன். பட் மரிய வில்சன் அவர்கள் மதம் அப்படின்னு சொல்லுவார். அது மட்டும் கிடையாது, அவர்கிட்ட இன்னும் சில குணங்களை நம்மால் பார்க்க முடிகிறது. அது என்ன அப்படிங்கிறத இந்த பதிவில் பார்த்துடலாமா? இது தாவேக்காக்கு மட்டும் கிடையாதுங்க, ஒட்டுமொத்த தமிழ்நாட்டுக்கே தேவையான ஒரு சப்ஜெக்ட் தான் இது. தமிழ் பொக்கிஷம் வழங்கும் ஆழமான அரசியல் சதுரங்கம். கிட்ஸ் பெஸ்டில் 5 வயசு குழந்தைக்கு மேலே தான் எல்லாமே இருக்கா? 3 வயசு குழந்தைக்கு எதுவும் இல்லையான்னு கேட்டால் இருக்குங்க. ஒரு உட்டன் காம்போ இருக்குது. இந்த வீடியோக்கு எண்டில் செம்ம ப்ரைஸ் ஆஃபரில் இருக்குது. வேணுங்கிறவங்க அதை வாங்கிக்கோங்க. அதுக்கான லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அரசியல் அப்படிங்கிறத நாங்கள் எப்படி பார்க்கிறோம்னா, சக மனிதனுக்கும் இங்கே இருக்கக்கூடிய எல்லா மக்களுக்கும், எல்லா மொழி இனத்தவருக்கும், எல்லா மதத்தினருக்கும் இது பொதுவானது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். மரிய வில்சன் அவர்களை பொறுத்த வரைக்கும் மரிய வில்சன் அவர்களுடைய தமிழை குறை சொல்லி இலக்கியத்தில் இருக்கிற மாதிரி தமிழ் மாதிரி பேசுங்க அப்படின்னு சொல்லி திமுககாரங்க, திமுகவினுடைய கூட்டணி கட்சியை சார்ந்தவங்க சொல்லும்போது அவருக்கு ஆதரவாக நம்ம போன வீடியோ போட்டிருந்தோம். அதில் எந்த தவறும் கிடையாது. அவர் மொழி அவர் நிறையவே அவர் மாற்றியிருக்காரு. இன்னும் அவர் ட்ரை பண்ணுவார். பட் மரிய வில்சன் அவர்கள் கொடுத்த அந்த ஒரு எக்ஸ்பிளனேஷன் இருக்குது பாருங்கள். எனக்கு ஒரு மொழி தெரியும், அது பைபிளில் நான் படித்தது. ஐ எம் எ கிறிஸ்டியானிட்டி, பார்ன் கிறிஸ்டியன். அந்த கிறிஸ்டியானிட்டியில் எனக்கு அன்பு மொழி, இந்த மொழியெல்லாம் சொல்லி கொடுத்தாங்க. அது நீங்கள் எந்த தமிழ் படித்தாலும், இதில் கொஞ்சம் பேர் எவ்வளோ தமிழ் படித்தாலும் அதெல்லாம் கற்றுக்கிட முடியாது அப்படின்னு சொன்னாங்க பார்த்தீங்களா? அந்த இடத்துல தமிழா மதமா அப்படின்னு சொல்லி கேட்டால் மரிய வில்சன் அவர்கள் சொல்கிறாரு, கிறிஸ்டியன் எனக்கு இதெல்லாம் சொல்லி கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி. இதுவரை சொன்னது ஓகே, அவருடைய மதத்தை சொல்கிறாரு, எந்த தவறும் கிடையாது. இதே நேரத்தில் சிவம், விஷ்ணு அப்படின்னு சொல்லி யாராவது இன்றைக்கி சட்டமன்றத்தில் பேசியிருந்தாங்கன்னா அவனை ஹிந்து வெறியன் அப்படின்னு சொல்லி முத்திரை குத்தி அவனை ஒட்டுமொத்தமாக சட்டமன்றத்துக்கே வர முடியாத அளவுக்கு செஞ்சுருப்பாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதுதான் இந்த பெரும்பான்மை சிறுபான்மை அப்படிங்கிற அரசியலினுடைய மிக முக்கியமான ஒரு புள்ளி. அந்த புள்ளியெல்லாம் நம்ம அடித்து உடச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க, இங்கே இந்த மதத்தை வச்சுலாம் அரசியலே பண்ண முடியாது. சரி, இங்கே தமிழ் தானே முக்கியம் அப்படின்னு சொல்லி மரிய வில்சன் அவர்கள் சொல்லியிருக்க வேண்டும். அதை விடுத்து மரிய வில்சன் அவர்கள் நீங்கள்லாம் எவ்வளோ தமிழ் படித்தாலும் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட முடியாது அப்படின்னு சொல்லும்போது இந்த இடத்துல அவர் ஏன் இதெல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணார் அப்படிங்கிறத கொஞ்சம் நல்லா யோசிங்க. கிறிஸ்டியானிட்டி எனக்கு இதை சொல்லிக் கொடுத்துருக்கு, ஐ எம் பார்ன் கிறிஸ்டியன், இல்லை நான் பிறப்பால் கிறிஸ்டியன் அப்படின்னு சொல்கிறது எந்த விதத்தில் நியாயம், இல்லை அதை ஏன் அவர் இங்கே பதிவு பண்ணுறார் அப்படிங்கிறத மட்டும் கொஞ்சம் யோசித்தாலே மனுஷன் இங்கே வேறு ஏதோ ஒரு ஜாபுக்காக வந்திருக்கிற மாதிரி சில நபர்கள் சொல்லக்கூடிய. இப்போ நயினா நாகேந்திரன் அவர்கள் வெளிப்படையாக கேட்டார், இது என்னப்பா தமிழா கிறிஸ்தவமா, இல்லாட்டி மதத்தின் பெயரால் நீ என்ன செய்கிற, தமிழை புறம் தள்ளுகிறாயா அப்படின்னு சொல்லி அவர் கேட்டார். நிறைய பேர் என்ன கேட்குறாங்க, சார் அவர் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்ததெல்லாம் சரிதான், பட் அந்த இடத்துல அவர் அவ்வளோ கோபப்பட்டிருக்க வேண்டாம், அந்த இடத்துல அவர் மதத்துக்கு பின்னால் ஒளிந்திருக்க வேண்டாம். தமிழ் அப்படின்னு சொல்லி ஆமாம் என் தமிழ் இப்படி தான் இருக்குது, நான் இன்னும் தமிழ் அதிகமாக பேசுவேன், பழகிக்கொள்வேன் இப்படின்னு சொல்கிறத விட்டுட்டு நான் பார்ன் இன் கிறிஸ்டியன், என்கிட்ட நீ கொஸ்டின் கேட்கக்கூடாது, நான் பைபிள் படிச்சிருக்கேன் அப்படிங்கிற லெவலில் அவருடைய தோரணை இருந்தது என்றால் அவருடைய கோபத்தை நல்லா என்ன கேலி கிண்டல் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவர் மைக்கை அப்படியே வச்ச ஒரு ஸ்டைல் இருக்குது பார்த்தீங்களா? எல்லாருக்கும் நான் மாற்றிக்க முடியாது. இல்லை மாண்பு உறுப்பினர், மாண்பு அமைச்சர் கேலி பண்றீங்களா? அது இதில் மட்டும் கிடையாது. அவர் சபாநாயகரை பார்த்து பேசினாரான்னு கேட்டால் இல்லை. போன சட்டமன்றத்திலையும் சரி, அதாவது வெள்ளிக்கிழமை நடந்த சட்டமன்றத்திலையும் சரி, சார் இது நான் சொல்லலை சார், சார் முதல் பொறுமையாக இருங்க, ரிலாக்ஸாக இருங்க,
ரிலாக்ஸ், கூலா இருங்க, கூல் கொஞ்சம் கூலா இருங்க, நான் சொல்றேன் சார். இந்த மரியா வில்சன் அவர்கள் என்ன தெரியுமா செஞ்சாரு? கூல் ப்ரோ, ரொம்ப கூல் ப்ரோ அப்படின்னு சொல்லி நேரடியா அங்கே இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பாங்கள்ல, அவங்கள பார்த்து சொன்னாங்க. பட் ஒரு சட்டமன்றத்தில் எப்போதுமே சபாநாயகரை பார்த்து தான் பேசணுமே தவிர அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் இல்லாட்டி அங்கே இருக்கக்கூடிய பிற கட்சி சார்ந்தவங்களை நேரடியாக பார்த்து விமர்சிப்பது, அவங்க மேலே கோபப்படுறது, அவங்களுக்கு அறிவுரை கொடுப்பது, இது எதுவுமே இருக்கக்கூடாது. இது தெரியாமல் கூல் ப்ரோ, ரொம்ப கூலாக இருங்க ப்ரோ, நாங்கள் கூலாக இல்லையா அப்படின்னு சொல்லி மரியா வில்சன் அவர்கள் கேட்டிருந்தார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. ஸோ இதை எப்படி திமுக கையகப்படுத்தி இருக்கலாம், இல்லாட்டி இந்த விஷயத்தை மட்டுமே திமுக கையில் எடுத்திருந்தாங்கன்னா இன்னைக்கு திமுக கையில் ஒரு மிக முக்கியமான விஷயம், தமிழை புறந்தள்ளுகிறதா தாவேகா அப்படிங்கிற ஒரு டிபேட் எடுத்திருக்கலாம். பட் திமுகவால் அதை எடுக்க முடியாது. காரணம் இருக்குது. இங்கே விக்டிம் கார்டாக மரியா வில்சன் எடுத்திருப்பது கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற சிறுபான்மை மதம். அந்த கிறிஸ்டியானிட்டி அப்படிங்கிற மதம், அதை சார்ந்து இருக்கக்கூடிய கேள்விகள், அதன் பிறகு நீங்கள் தமிழை படித்தாலும் புரிஞ்சுக்கிட முடியாது அப்படின்னு சொன்னது எல்லாமே திமுக கையில் எடுத்துட்டாங்கன்னா திமுக கையிலிருந்து ஒட்டுமொத்தமான அந்த சிறுபான்மையினர் ஓட்டும் தாவேகா பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால தான் இதை திமுக பெருசாக எடுத்துக்கல. இல்லாட்டி கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, எனக்கே நீ கேலி கிண்டல், என்னையே கேலி கிண்டல் பண்ணுறியா, இப்படிலாம் வச்சுக்கிடாது அப்படின்னு சொல்லி இந்த மைக் ஆஃப் பண்ணதை திமுக கிட்டத்தட்ட 50-60 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க சும்மா விட்டுருவாங்களா? ஸோ இந்த இடத்துல இருக்கக்கூடிய அரசியலை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மரியா வில்சன் அவர்கள் ஈஸி டார்கெட் அப்படின்னு சொன்னதற்கான காரணம், சும்மா கோபப்படுறாரு, தேவையில்லாமல் அதீத டென்ஷன் அடைகிறாரு. அவருடைய தமிழை கொச்சைப்படுத்தலை, நீங்கள் தமிழ் பேசினா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னதுக்கு இவ்வளோ டென்ஷனாகி பேசக்கூடிய மனிதன், நாளைக்கு அவருடைய சில விஷயங்கள் சரியில்லை அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு காரணத்தில், ஏதாவது ஒரு ப்ரெஸ் மீட்டில், ஏதாவது ஒரு இடத்துல ஒருவேளை அவருக்கு விமர்சனம் வந்தது என்றால் அதை அவர் ஹேண்டில் பண்ணுவாரா அப்படிங்கிற ஒரு கேள்வியை உருவாக்கி இருக்கு. இதுக்கு முன்னாடி மரியா வில்சன் அவர்களுடைய வீடியோலாம் ரொம்ப பெரிய அளவில் வைரல் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது அவங்களுடைய குடும்ப பிரச்சனை அப்படின்னாலும் அதை இப்போ கொஞ்சம் இடத்துல நம்மளால் பார்க்க முடியுது. சமூக வலைதளங்களில் இப்படிலாம் பேசினவர் தான் மரியா வில்சன் அவர்கள். இதுதான் கிறிஸ்டியானிட்டி அவருக்கு சொல்லிக் கொடுத்துச்சா, அமைதியாக இருக்கணும், அன்பாக இருக்கணும் அப்படின்லாம் சொல்லிக் கொடுத்துச்சா அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவை ஏகப்பட்ட பேர் பரப்பிட்டு இருக்காங்க. மரியா வில்சன் அவர்களே அதற்கு பதில் சொன்னால் போதும். ஏன்னா மரியா வில்சன் அவர்கள் மீதான வழக்கு அப்படியானது. அந்த குடும்பத்தில் என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியாது. பட் அவர் மீதான வழக்கு அமைதி, இல்லாட்டி நான் இதெல்லாம் படிச்சுட்டு வந்திருக்கேன், நீங்கள் தமிழ் படித்தாலாம் புரியாது அப்படின்னு சொன்னதுக்கு நேர் எதிராக இருக்குது. அப்போ நடிக்கிறீங்களா மரியா வில்சன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கேள்வியும் இந்த இடத்துல உதயமாகி நிற்பதை நம்மால் மறுக்க முடியாது. என்னடா விக்கி, தாவேகாக்கு ஆதரவு அப்படின்னு, ஆதரவுலாம் கிடையாது சார். இங்கே எவன் மதத்தால் நம்மளை பிரித்தாலும், எவன் சாதியால் நம்மளை பிரித்தாலும், எவன் நம்மளை பிரித்து அதை வைத்து அவன் குளிர்காய வேண்டும், அரசியல் செய்ய வேண்டும் அப்படின்னு நினச்சாலும் அவனுக்கு எதிராக பேச வேண்டியது சாதாரண மனிதர்களுடைய ஒரு கடமை. ஏன்னா இவ்வளோ நாள் நம்மளை அப்படி தான் பிரித்து வச்சுருந்தாங்க. மதம், என் மதம் இது, அவன் மதம் அது, நான் தான் பெரியவன், அவன் சின்னவன், இந்த மதம் படித்தா நான் அன்பெல்லாம் படிச்சிருப்பேன், அந்த மதம் படித்தா அவனுக்கு ஒன்றுமே புரியாது, அந்த லாங்குவேஜ் படித்தா ஒன்றுமே புரியாது. நீ தமிழை புறம் தள்ளி விட்டு, நான் தமிழன் அப்படிங்கிறது எப்போவுமே எனக்கு கர்வம் இருக்குது. மற்றபடி இந்த சாதியை சார்ந்தவன், இந்த மதத்தை சார்ந்தவன் அப்படின்னு சொன்னாலும் எனக்கு அந்த கர்வம்லாம் கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் நான் தமிழன் அப்படிங்கிறத எங்கே போனாலும் கர்வமாக சொல்லுவேன். அந்த கர்வத்திலேயே நீ கரப்பாம்பூச்சியை விடுவீன்னா அந்த கரப்பாம்பூச்சியை நம்ம நசுக்கணுமா வேண்டாமா? அப்போ இந்த மரியா வில்சன் அவர்கள் இதுக்கு மேலே கொஞ்சமாக கேர்ஃபுல்லாக பேசினா நல்லா இருக்கும். சட்டமன்ற கூட்டத்தொடராக இருக்க, ஏன்னா மிகப்பெரிய பொறுப்பு அவர்கிட்ட இருக்கிறது. நிதியமைச்சர் அப்படிங்கிறதுலாம் சாதாரண பொறுப்பு கிடையாது. அப்போ அதுக்கான அவரை உருவாக்கி கொள்ள வேண்டும், அவரை மாற்றிக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது ஒரு வேண்டுகோள் தான். அப்படி இல்லையா மாற்றப்படுவார்கள், மக்கள் பார்த்து கொண்டிருக்கிறார்கள் அல்லவா. உங்களுடைய வீண் கோபம், அதுவும் சட்டமன்றத்தில் இத்தனை பேர் பார்க்கும்போது ஃபயர் விட்டாங்க, கரெக்டு தான். ஆனால் கொஞ்சம் ஆழமாக யோசிக்கும் போது எங்கேயோ ஒரு தவறு இருக்கிற மாதிரி நமக்கு தோணுதில்ல. இன்றைக்கும் சபாநாயகர் அவர்களை பார்த்து, நான் உங்களை தான் சார் பார்த்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லி அங்கிட்ட பார்த்து பேசுனதெல்லாம் நம்ம கவனிச்சுட்டு தான் இருந்தோம். ஸோ உங்களுக்குள்ள ஒரு கோபம் இருக்குது, உங்களுக்குள்ள ஏதோ ஒரு ரணம் இருக்குது, இல்லை உங்களை யாரோ வந்து வாண்டடாக சொரிஞ்சுக்கிட்டே இருக்காங்க அப்படின்னா மரியா வில்சன் அவர்களே, நீங்கள் பொதுவானவர். அந்த பொதுவான கருத்துக்களை சொன்னீங்கன்னா நல்லா இருக்கும். ஏன்னா தமிழ் சார்ந்து தமிழ் தாய் வாழ்த்து பாட வேண்டும் அப்படின்னு சொல்லக்கூடிய தீர்மானத்தை இங்கே கொண்டு வந்து தமிழை பின்னோக்கி கொண்டு போய் மதத்தை முன்னோக்கி கொண்டு வரும் அந்த வேலையில் நீங்கள் ஈடுபட்டீங்கன்னா எதிர்க்கக்கூடிய முதல் ஆளாக டிபி ட்ரூப்ஸ் இருப்பாங்க அப்படின்னு நான் நம்புகிறேன். டிபி ட்ரூப்ஸை பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்தியன் அப்படிங்கிறதுல பெருமை, தமிழன் அப்படிங்கிறதுல பெருமை, இந்த 2 பெருமை தான் தவிர மீதம் இருக்கும் எந்த பெருமையும் எனக்கு பெருமை கிடையாது. அதை வச்சு நீ அரசியல் பண்ணிடலாம், என்னை பிரிச்சிடலாம் அப்படின்னு இல்லை நினச்சிட்டு வந்தீங்கன்னா வச்சுக்கேன், சரியான ஆப்படிச்சு விட்ருவோம், பார்த்துக்கோங்க. இது எல்லா மக்கள்கிட்ட இருக்கக்கூடியதான். ஏன்னா இத்தனை நாள் அரசியல் இதை தான் செஞ்சுட்டு இருந்தாங்க. இன்றைக்கி கூட FCR அங்கே இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் மதம் அப்படி இப்படின்னு சொல்லி திமுக காரங்க வேறு மாதிரி இந்த சட்டமன்றத்தை கொண்டு போக ட்ரை பண்ணாங்க. எதுவுமே ஒர்க் அவுட் ஆகலை. அதனால் இப்போ மரியா வில்சன் அவர்கள் ட்ரை பண்ணது ஒர்க் அவுட் ஆகுமா இல்லையா அப்படிங்கிறத மரியா வில்சன் அவர்களே இங்கே பேசி தெரிந்து கொண்டால் நல்லது. அடுத்ததா அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுக்கு கோவில் அறங்காவலர்களை நியமிக்க போகிறார் என்கிற அந்த ஒரு போஸ்ட், அதில் கொஞ்சம் நபர்கள் இருக்காங்க, அதில் ஒரு நபர் தான் இந்த அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள்.
இவங்க விஜய் படத்தினுடைய தயாரிப்பாளர் ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லியிருந்தனால அவங்களுக்கு என்ன கொடுத்துட்டாங்க, அரசாங்கத்தினுடைய இந்த போஸ்டரை கொடுத்துட்டாங்க. இதெல்லாம் எப்படி விக்கி அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கக்கூடிய கேள்விகள், அதுவும் என்ன டேக் பண்ணி கேட்க வேண்டிய கேள்விகள்லாம் இதுதான். அந்த கேள்விகள் கேட்டிருந்தாங்க. அதில் அவங்க டேக் பண்ண விஷயங்களை நான் இங்கே உங்ககிட்ட மறுபடியும் சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். அந்த போஸ்ட்டில் இருந்தது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனநாயகனுடைய ப்ரொடியூசரை முக்கியமான ஒரு அரசு அதிகாரியாக நியமித்திருக்கிறார்கள். அது இல்லாமல் இப்போ இந்த அர்ச்சனா கல்பாத்தி அவர்களை நியமிச்சிருக்காங்க. இது சரியா அப்படிங்கிறது தான். குழுவின் தலைவராக ஆதீனத்தை சேர்ந்தவர் தான் எப்போதும் இருப்பார். துணைத் தலைவராக மாவட்ட நீதிபதி இருப்பார். இதுபோக பொது வாழ்வு மற்றும் கலை போன்றவற்றில் பிரபலமாக இருக்கக்கூடிய நபர்கள் இருப்பார்கள். ஒரு ஓய்வு பெற்ற இந்திய ஆட்சிப்பணி அதிகாரி இருக்க வேண்டும். ஒரு பெண் நிச்சயமாக இருக்க வேண்டும். ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்த ஒருவர் இருக்க வேண்டும். இதில் 2 விஷயங்கள்ல இந்த அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுடைய அந்த அசைன்மெண்ட் அப்படிங்கிறது கரெக்டாக மாறுது. ஒன்று, பொது வாழ்வு கலை போன்றவற்றில் பிரபலமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். இன்னொன்று, ஒரு பெண் நிச்சயமாக இருக்க வேண்டும் அப்படிங்கிறது தான். இதில் அர்ச்சனா கல்பாத்தி அவர்களுடைய படிப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தா பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிச்சிருக்காங்க. மாஸ்டர் ஸ்டேட் யூனிவர்சிட்டி ஆஃப் நியூயார்க்கில் யூஎஸ்ஏல வந்து அவங்க மாஸ்டர்ஸ் எடுத்திருக்காங்க. அடுத்ததாக வெல்த் மேனேஜ்மெண்ட் ப்ரோக்ராம் SMU ஸ்விஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஃபினான்ஸ் ஏல் யூனிவர்சிட்டியில் அவங்க படிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய தகவல் வரும்போது இதில் அவங்களுடைய படிப்பும் இந்த தகுதி, அதாவது இப்போ அவங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய போஸ்டிங்க்கும் தகுதி இருக்கான்னு கேட்டால் கண்ணை மூடிட்டு சொல்லிடலாம் தகுதி இருக்குது அப்படிங்கிறது தான். இது முட்டு கொடுக்கறது கிடையாது. அதே நேரத்தில் சினிமா தயாரிப்பாளர்களை தான் போன முறை நாம் என்ன செஞ்சுருந்தோம், துணை முதல்வராக மாற்றினோம் அப்படின்னு சொல்லி தாவேக்காரங்க சொல்லியிருப்பதும் நியாயம் தானே. அவரும் சினிமா ப்ரொடியூசர், சினிமா ஆக்டர், துணை முதல்வர். இந்த முறை நீங்கள் ஆக்டர் முதலமைச்சராக மாறிட்டார். அவருக்கு சப்போர்ட்டாக இருந்தவங்க எல்லாருமே அடுத்தடுத்த பதவிகளில் வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது இப்போ ஜெகதீஷ் அவர்களை நியமித்ததாக இருக்கட்டும், ஜனநாயகனுடைய ப்ரொடியூசர் இந்த அர்ச்சனா கல்பாத்தி அவர்கள் அப்படின்னு சொல்லி இந்த லிஸ்ட் நீண்டு கொண்டு இருப்பதால் இதை எதிர்க்கட்சிகள் கேள்வியாக கேட்கிறார்கள். ஒரு பக்கம் பார்க்க போனால் அது தேவையா அப்படின்னு சொல்லி, இன்னொரு பக்கம் பார்க்க போனால் இந்த கிரைட்டீரியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க அதுக்கு சரியான ஆளாக தானே இருக்காங்க. அதில் ஆடட் அட்வான்டேஜாக அவங்க கூட வேலை பார்த்துருக்காங்க அப்படிங்கிற போது இதில் என்ன தப்பு இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. ஸோ 2 பக்கமும் இதற்கான நியாயம் அப்படிங்கிறது இருக்குது. இதை நீங்கள் உங்களுடைய முடிவாக எடுத்துக்கொள்ளுங்கள். அப்படின்னா நான் முதல்ல சொன்ன மாதிரி 2 விஷயத்துக்காக தான் இந்த வீடியோ நான் பதிவு பண்ணியிருக்கேன். ஒன்று, மரிய வில்சன் அவர்கள் சொன்னதில் தவறு இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா தவறு இல்லை அப்படின்னு சொல்லி போடுங்க. இன்னொன்று, நான் தமிழன் தாண்டா, ஆனால் அதன் பிறகு தான் மதத்தை படித்ததால் உங்களுக்கு தமிழ் படித்தால் புரியாது, அதுவும் அந்த பக்கமாக இருக்கக்கூடிய தமிழ் படித்தால் புரியாது அப்படின்னு சொன்ன விதமும், அதில் அவர் கோபப்பட்ட விதமும், சட்டமன்றத்தில் அவர் நடந்து கொண்ட விதமும், அதில் அவர் கோபப்பட்டு பல விஷயங்கள் பேசினது எல்லாமே கொஞ்சம் நெகட்டிவாக இருக்குது. அது எப்படி அப்படிங்கிறத மக்கள் புரிந்து கொள்ளட்டும். நான் மறுபடியும் சொல்கிறேன், தமிழராக நம்ம ஒன்றிணையலாம். மதத்தை வச்சு தான் நீ தமிழரை ஒன்றிணைக்க வேண்டும் அப்படின்னா கண்டிப்பாக அதுக்கு நாங்கள் எதிராக தான் இருப்போம். நாங்கள் தமிழர்கள் தான், நாங்கள் இந்தியர்கள் தான். அதை தாண்டி எங்களுக்குள்ள ஜாதி மத வேற்றுமைகள் இல்லை அப்படிங்கிறத என்னைக்கும் சொல்லக்கூடிய ஒரு மனிதனாக நான் இருப்பேன். பொதுவாக நம்ம குழந்தைகளுக்கு பிளாஸ்டிக் டாய்ஸ் அப்படிங்கிறது வாங்குறதுக்கோ வாங்கி கொடுக்கறதுக்கோ ரொம்ப பெரிய அளவில் மனசில் ஒரு பயம் இருக்கும். வேண்டான்னு சொல்லி நிறைய பேர் நம்ம நினச்சிருப்போம். அப்படிப்பட்ட இடத்துல கலர் படிக்க வைக்கிறதுக்கு, ஷேப் படிக்க வைக்கிறதுக்கு, ஹாஃப், குவார்ட்டர் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு அளவுகளை படிக்க வைப்பதற்கு இந்த மாதிரி உடன் பசில் இருந்தால் எப்படி இருக்கும்? இந்த உடன் பசில் அவங்களுடைய திங்கிங் கேப்பபிலிட்டிக்கு, அவங்களுடைய ஹேண்ட் ஐ கோஆர்டினேஷனுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். இல்லை எனக்கு ஸ்பெல்லிங் ABCD இதெல்லாம் உடனில் கிடைக்கணும், அப்படி உடனில் கிடைக்கிறது என் குழந்தை தொட்டு எடுத்து ஒவ்வொரு ஷார்க்குனா SHARK அப்படி ஸ்பெல்லிங் படிக்கணும் அப்படின்னு கேட்டால் இந்த வேர்ட் ஸ்பெல்லிங் கேம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதுக்குள்ளே ஒரு 25-27 ஸ்கியூ கார்டு இருக்கும், அது கூட லெட்டர்ஸ் இருக்கும். நம்ம குழந்தைகள் அதை பிஞ்ச் பண்ணி எடுத்து ஒவ்வொரு லெட்டர்ஸாக படித்து ABCD அதுலேயும் கலர் படிக்கிறதுக்கான நிறைய வாய்ப்புகள் இப்படின்னு சொல்கிற இந்த காம்போ இந்த ஒன்றுக்கே 500 ரூபாய்க்கு மேலே வந்துடும். நான் சொல்கிறது இந்த 3 உடன் பசில் ப்ளஸ் ஷேப்ஸ், அது கூடவே இந்த வேர்ட் ஸ்பெல்லிங் கேம், இந்த 4 ப்ராடக்ட்டும் சேர்த்து 499க்கு தரப்போகிறோம். வேணுங்கிறவங்களுக்கான லிங்க் கீழே டெஸ்கிரிப்ஷனில் இருக்குது. வெறும் 50 பீஸ் தான் இந்த ஆஃபரில் இருக்குது. 499 அல்டிமேட் ப்ரைஸ். வேணுங்கிறவங்க வாங்கிக்கோங்க.